ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் இன்ஃபோ. மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 விதமான போஸ்டிங்ல ஆட்களை தேர்வு செய்றாங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழை பேசிக்கா எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும். இதை தவிர நீங்க 8th 10th டிப்ளமோ டிகிரி அப்படின்னு எது முடிச்சிருந்தாலுமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா 13,000 40,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் ரிலேட்டடா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனுமே உடனே கொடுத்துட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஜாப் ரிலேட்டா சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த ஜாபை பொறுத்தவரை உங்களுக்கு ஒவ்வொரு விதமான போஸ்டிங்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டகரி கேட்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லேப் அட்டெண்டன்ட் போஸ்டிங் உள்ளது. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க நேம் கேட்டிருக்காங்க. இதை கேபிட்டல் லெட்டர் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் இல்ல ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. நீங்க இங்க என்ன நேம் ரைட் பண்ணீங்களோ, இப்போ ஃபாதர்ஸ் நேம் ரைட் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஃபாதர் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபா பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஸ்கூல் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்க ஏஜ் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா வித் சர்டிஃபிகேட் பிளஸ் மார்க் ஷீட் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் கிடையாது, ஜெராக்ஸ் தான் பாத்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது டிஃபரெண்ட் ஏபிள் பர்சன், அதுக்கப்புறம் வீடியோ எக்ஸர்விஸ்மென்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டகரியில வந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்மனன்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசன்ட் அட்ரஸ், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட், பிளேஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர், இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 10 விதமான கேட்டகரியில ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இதுல பாத்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஒரு வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பேசிக்கா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 8,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கான மினிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா 18, மேக்சிமம் 40 வயசு வரை உள்ளவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பல்நோக்கு பணியாளர், இதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேசிக்கா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும். இதுக்கு சேலரியும் பார்த்தோம்னா சேம் சேலரி தான். இதுக்கு அதே சேம் ஏஜ் லிமிட் தான். அடுத்து பாத்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், இதுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே தமிழ் எழுத படிக்க பேசிக்கா தெரிஞ்சிருந்தாலே போதும். இதுக்கான சேலரியை பாத்தீங்கன்னா சேம் தான், 8,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா சேம் தான், 18ல இருந்து 40 வயசு உள்ளவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காது கேளாத இளம் வயதிற்கான பயிற்றுனர், இதுக்கு ஒரு வேகன்சி எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ட்ரைனிங் யங் டெஃப் அண்ட் ஹியரிங் கேண்டிகேப்ட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 17,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 37 வயசு, பிசி எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 34 வயசு, ஓசிக்கு பாத்தீங்கன்னா 32 வயசு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வாகன துலக்குனர், இதுக்கு ஒரு வேகன்சி எடுக்கிறாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மினிமம் பேசிக்கா தமிழை எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா பாத்தீங்கன்னா 8,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் பாத்தீங்கன்னா சேம் தான், எஸ்சி எஸ்டிக்கு 37, பிசி எம்பிசிக்கு 34, ஓசிக்கு 32. அடுத்து பாத்தீங்கன்னா செவிலியர் கேட்டிருக்காங்க, நர்ஸ் கேட்டிருக்காங்க, நகர்ப்புற நலவாழ்வு மையத்துக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு 2 வேகன்சிஸ் இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க டிப்ளமோ ஜிஎன் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சில நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா 18,000 கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் பார்த்தோம்னா 50 வயசு வரை உள்ளவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நுண்கதிர்வீச்சாளர், இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏஜ் பாத்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான், எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா 37, பிசி எம்பிசி டிஎன்சி 34, ஓசி 32 வயசு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர், இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் நீங்க 8th முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கு மேக்சிமம் 30 வயசு வரை உள்ளவங்க போஸ்டிங் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பல்நோக்கு மருத்துவ உதவியாளர், இதுக்கு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டென்டல் ஓரியன்டா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த போஸ்டிங் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான். அடுத்து பாத்தீங்கன்னா மாவட்ட தர ஆலோசகர், இதுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டென்டல் இல்லைன்னா ஆயுஷ் நர்சிங் சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கூடிய ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் உள்ள இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ்னு பாத்தீங்கன்னா 45 வயசு வரை உள்ளவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வேகன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட்னு பாத்தீங்கன்னா 22/1/2025. இந்த டேட்டுக்குள்ள அவங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நம்ம சென்ட் பண்ணணும். இந்த ஜாப் வேகன்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெம்பரரி ஜாப் தாங்க, தற்காலிகமான சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. தூத்துக்குடி.nic.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே PDF ஃபைல்ல தான் இருக்கும், போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 22/1/2025. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம எங்க அனுப்பணும் பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் இந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சென்ட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்க அட்டாச் பண்ணணும். அதாவது நீங்க எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணாலுமே அதுல வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. அதனுடைய ஜெராக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சைன் பண்ணி நீங்க வந்து அட்டாச் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.